ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பேஜ் 159 டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் 159 இருக்கிற டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டாஸ்க் 1 இதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வேர்ப்னா என்னங்கிறது. அதை மட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன் நான். அதாவது இந்த சிம்பிள் வேர்ப்ஸ் தான் இது. இஸ்ஸு, வாஸு, ஆர், வேர். இதில் எது ப்ரெசண்ட்டு, எது பாஸ்ட்டு, எது சிங்குலர், எது ப்ளூரல் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. இந்த இஸ்ஸில் பாருங்களேன், இந்த எழுத்து எஸ்ஸு, அதே மாதிரி வாசலையும் இந்த லாஸ்ட் எழுத்து எஸ்ஸு. அப்போ எஸ் ஃபார் சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதுவும் சிங்குலர் தான், எஸ் ஃபார் சிங்குலர். இப்போ இதில் இஸ்ஸுங்கிறப்ப இப்ப அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம், சரியா? வாஸ் அப்படின்னா வந்து போனது, வந்து போயிருச்சு, அப்ப அது பாஸ்ட். ஸோ இஸ்ஸுனா இஸ்ஸு வாசு ரெண்டுமே சிங்குலர் தான். இஸ்ஸுனா ப்ரெசண்ட்டு, வாசுனா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசண்ட் நிகழ்காலம், இது இறந்த காலம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஆர் வேர் ரெண்டுமே ப்ளூரல், பன்மை. இதுல ஆறுங்க இருக்கு பார்த்தீங்களா, மொத்தம் 3 லெட்டர்ஸ் இருக்கு. 3 லெட்டர்ஸ். நிகழ்காலம், நீ காயில், நிகழ்க்கும் 3 இருக்கு. இப்ப ஆறுனா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது நிகழ்காலம். வேர் அப்படின்னா 4 எழுத்து, WERE 4 இருக்கா, இறந்த காலம், ஈரா இந்த, இறந்தனா 4 எழுத்து, இது பாஸ்ட் டென்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிகழ்காலம்னா ஆட்டோமேட்டிக்கா இது இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். இது சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கன்ஃபியூஸ் பண்றதுனால தான் நான் இதை இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம அந்த டாஸ்கை பண்ணுவோம். 159 பேஜ் 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுங்களேன். வெரி ஃபியூ பாய்ஸ் இன் த கிளாஸ் ஆர் ஆஸ் டால் as ரவி. நம்ம என்ன இதுக்கு மீனிங்னா, சில பசங்க தான், கிளாஸ்ல இருக்கிற சில பாய்ஸ் தான் ரவி அளவுக்கு உயரமா இருக்காங்க. இதை கொஸ்டின் என்ன, டிரான்ஸ்ஃபார்ம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூசிங் த கம்பேரிட்டிவ் டிகிரி. என்ன சொல்றாங்க, கம்பேரிட்டிவ் டிகிரியா மாற்ற சொல்றாங்க. எல்லா சென்டென்சஸுமே கம்பேரிட்டிவ் டிகிரியா மாற்றணும், விதவுட் சேஞ்சிங் த மீனிங்கை மாற்றக்கூடாது. ஸோ நம்ம சென்டென்சஸ் எல்லாமே கம்பேரிட்டிவாக மாற்றணும். அப்படி மாற்றுறப்ப இப்போ வெரி ஃபியூ பாய்ஸ் இந்த கிளாஸ் ஆர் ஆஸ் டால் as ரவி. ரவி அளவுக்கு சில பசங்க தான் கிளாஸில் இருக்காங்க. இப்போ நம்ம எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும் பாருங்களேன், இங்கே அஸ் இருக்கு, இங்கே அஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேர்டை தான் நம்ம எடுக்கணும். கம்பேரிட்டிவ் டிகிரிங்கிறனால நம்ம இஆர் சேர்த்த முடியுமான்னு பார்க்கணும். டாலோட இஆர் தாராளமாக சேர்த்தலாம். சேர்த்துன உடனேயே நம்ம தேனுன்னு போட்டுருவோம், சரியா? அப்புறம் வெரி ஃபியூ வந்தனால நம்ம என்ன சேர்த்தணும், மெனி அதர் அப்படிங்கிறத நம்ம சேர்த்தணும். ஓகேவாமா? இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் இந்த இந்த ஆஸ் வேண்டாம். இது இதெல்லாம் பாசிட்டிவோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வேண்டாம். இந்த வெரி ஃபியூவும் வேண்டாம். இனி மீதி இருக்கிறது நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ ரவி இஸ் டாலர் தேன் மெனி அதர். அப்படி சேர்த்து எப்பவுமே இந்த வேர்டோடையே இது சேர்ந்து தான்ப்பா வரும், அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. ரவி இஸ் டாலர் தேன் மெனி அதர்ன்ட்டு அப்புறம் நீங்கள் அப்படியே இதை காப்பி பண்ணணுமா, பாய்ஸ் இன் த கிளாஸ், மெனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். இதுதான் ஆன்சர். பாருங்க, ரவி இஸ் டாலர் தேன் மெனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். நம்ம இதை கம்பேரிட்டிவாக மாற்றிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்ததுக்கு போகலாம். ஹரிகேன்ஸ் ஆர் ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் டொர்னடோஸ்.
ஹரிகேன்ஸ் அப்படின்னா சூறாவளி காற்று, டொர்னடோஸ்னா சுழல் காற்று. இவங்க என்ன சொல்றாங்க, ஹரிகேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்கோ அந்த அளவுக்கு டொர்னடோஸும் டேஞ்சரா இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா டேஞ்சரா இருக்குங்கிறாங்க. 1 to 1 கம்பேரிசன் இது. இப்ப வந்து நம்ம வந்து இத வந்து என்னவா மாத்தணும்? கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்தணும். பாருங்க இங்க அஸ் இருக்கா? பார்த்துட்டோம். இங்கேயும் அஸ் இருக்கு. 2க்கும் நடுவுல இருக்கிற இந்த வேர்ட எடுப்போம். இப்ப இதோட நம்ம இயர் சேர்த்த முடியாது. அதனால இங்க வந்து மோர் சேர்த்தணும். மோர் சேர்த்துட்டு இங்க தேன் போட்டுறணும். சரியா? போட்டுட்டு இப்ப நம்ம ஆன்சர் எழுதுவோமா? இது வந்து நம்ம அடிச்சு விட்டுருவோம். இந்த அஸ் 2 வேண்டாம். இப்ப ஆன்சர் என்னன்னா டொர்னடோஸ் ஆர் மோர் டேஞ்சரஸ் தேன் ஹரிகேன்ஸ். டொர்னடோஸ் ஆர் மோர் டேஞ்சரஸ் தேன் ஹரிகேன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஆனா இங்க மீனிங் மாறுது பாருங்களேன். டொர்னடோஸ் வந்து ஹரிகேன்ஸை விட ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மீனிங் வருது. ஆனா சென்டென்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலா டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்க. அதனால இங்க வந்து நம்ம ஒரு நாட் போட்டுருவோம். என்ஓடி நாட். இப்ப பாருங்களேன், டொர்னடோஸ் ஆர் நாட் மோர் டேஞ்சரஸ் தேன் ஹரிகேன்ஸ். டொர்னடோஸ் வந்து ஹரிகேன்ஸை விட அதிக அளவு டேஞ்சரஸ் கிடையாது. அப்படின்னா அதே அளவு டேஞ்சர் அப்படிங்கிற மீனிங் இப்போ இதில் வந்துருச்சு. சரியா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து 3வது சென்டென்ஸ் போவோம். திஸ் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் ஐ ஹவ் எவர் அண்டர் டேக்கன். இதில் வந்து இதை பார்த்தாலே தெரியுது பாருங்களேன், மோஸ்ட்னு வந்தனால இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி, த மோஸ்ட்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மோஸ்ட்டை வந்து நம்ம மோரா மாற்றணும். ஓகேவா? மோரா மாற்றிட்டு இந்த வேர்டுக்கு பின்னாடி நம்ம என்ன போடணும், த மோஸ்ட்னா அதுதான், அது மட்டும்தான், ஒன்லி ஒன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால நம்ம இங்கே வந்து என்ன போடணும், சேலஞ்சிங் தேன் எனி அதர் போடணும். அதுதான், அது மட்டும்தான் அப்படிங்கிற மீனிங் வரப்ப தேன் எனி அதர் போடணும். போட்டுருவோமா? போட்டுட்டு இதை அடிச்சு விட்டுருவோம் நம்ம. இந்த த வேண்டாம், மோஸ்ட்டும் வேண்டாம். சரியா? இப்போ வந்து ஆன்சர் வந்து நம்ம என்ன எழுத போறோம்னா, திஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் தேன் எனி அதர் டாஸ்க் ஐ ஹாவ் எவர் அண்டர்டேக்கன். இந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு வைங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், தேன் எனி அதரோ இல்லை தேன் மெனி அதரோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்து வீதி வேர்ட்ஸ்லாம் அப்படியே லைனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. திஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் தேன் எனி அதர் டாஸ்க். அப்படியே இதை எழுதிருங்கப்பா. ஐ ஹாவ் எவர் அண்டர்டேக்கன். அவ்வளோதாம்மா. எப்பவுமே வந்து த மோஸ்ட் சேர்ந்து தான் வரும். அப்போ இந்த தவையும் நீங்கள் எடுத்து விட்டுருணும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றா வரும். அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுத வேண்டியது தான். மோஸ்ட்டாக மோரா மாற்றி இப்படி எழுதிருங்க. சரியாம்மா? அடுத்தது வந்து இமெயில். 4th ஒன், இமெயில் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இதே மாதிரி தாம்மா, த ஃபாஸ்டஸ்ட்னு வருது. இப்போ ஃபாஸ்டஸ்ட்டை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம், ஃபாஸ்டர்னு மாற்றிடுறோம். மாற்றிட்டு ஃபாஸ்டஸ்ட்னு இது தோஸ்து, அதனால இது ஒன்றா அனுப்பி விட்டுறணும். நம்ம அனுப்பி விட்டுட்டு இங்கே என்ன போடணும், தேன் எனி அதர் அப்படின்னு போடணும். இப்போ ஆன்சர் வந்து இமெயில் இஸ் ஃபாஸ்டர் தேன் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். பாருங்களேன், தேன் எனிதர் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வந்து கண்டினியூஸாக நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம். இமெயில் இஸ் faster than any other means of
எனி அதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸ்பெல்லிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எழுதிருங்கம்மா. சரியா? இப்போ வந்து நம்ம வந்து இதை கம்பேரிட்டிவ்லியாக இங்கே மாற்றிட்டோம். அடுத்தது 5th ஒன் வந்து கம்பல்சிவ் கேம்பிளிங் இஸ் த வேர்ஸ்ட் ஹேபிட். இஸ் த வேர்ஸ்ட் ஹேபிட் எ மேன் கேன் டெவலப். கேம்பிளிங்னா சூதாட்டம். கம்பல்சிவ்னா சூதாடணும் சூதாடணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஆடுறாங்க இல்லையா, அதுதான் கம்பல்சிவ் கேம்பிளிங். ஹேபிட்னா பழக்கம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட், மோசமானது அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து அது அப்படியே டெவலப் ஆகிட்டே போயிடும். அந்த அந்த கம்பல்சிவ் கேம்பிளிங், அந்த ஹேபிட், அது ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் அப்படிங்கிறாங்க. இப்போ த வேர்ஸ்ட் இருக்கு. உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். இங்கே வேர்ஸ்ட்னு வந்தனால இதை நம்ம வேர்ஸாக மாற்றிடலாம். அப்புறம் இந்த தவும் இது ஒன்றுக்குள்ளே ஒன்றா தானே வரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையும் அனுப்பி விட்டுருங்க. இஸ் வேர்ஸ் தேன் எனி அதர். சரியா? அப்போ நம்ம வந்து என்ன எழுதணும்? கம்பல்சிவ் கேம்பிளிங் இஸ் வேர்ஸ் தேன் எனி அதர் ஹேபிட் எ மேன் கேன் டெவலப். டெவலப்னா அப்படி அது வளர்ந்துட்டே போகுமா? எந்த கெட்ட பழக்கமே இப்படிதான். நம்ம வந்து ஒன்ஸ் அதில் விழுந்துட்டோன்னு வைங்களேன், அது வளர்ந்துட்டு தான் போகும். இங்கே வந்து கம்பல்சிவ் கேம்பிளிங் பற்றி சொல்லியிருக்காங்க. கம்பல்சிவ் கேம்பிளிங் இஸ் worse than any other habit a man can develop. அப்படியே பார்த்து அடித்தான் காப்பி தான் அடுத்தது. இதை எழுதுறது தேன் எனிதர் தேன் மெனிதரை போட்டுட்டு அப்படியே எடுத்து எழுதுங்கம்மா, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் இதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துருங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து +2 புக்லேயே இருக்கிற மற்ற டாஸ்க் 2 and 3 நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை பற்றி எந்த கவலையும் படாமல், கிராமர் ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குமா. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.